எல்லாரையும் என்னோட யூடியூப் சேனல் விஎஸ்டி ஸ்டிச்சில் வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான காட் செட் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ராஜாராணி கோச்சிங் கிளாஸில் கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரப்போகிறேன். நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இந்த அழகான காட் செட் ப்ளவுஸ் பண்ணலாம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் அது பாடியில் கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து மெஷரிங் டேப்பை வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இதுதான் ஷோல்டர் டு லோவர் செஸ்ட். இப்போது இங்கே இருந்து இதை வந்து கீழே கொண்டு வந்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஃபுல் லென்த். மறுபடியும் டேப்பை ஷோல்டரில் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வருவோம். இப்போது இதுதான் நம்மளோட பேக் ஃபுல் லென்த். பேக் ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல் லென்த்தை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மெஷரிங் டேப் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வாங்க. இது வந்து நீங்கள் வந்து பேக் சைட்லேருந்து தான் மெஷர் பண்ணணும், ஃப்ரண்ட் சைட்லேருந்து மெஷர் பண்ணக்கூடாது. இப்போ மறுபடியும் இந்த டேப்பை அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் மெஷர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ரெடி ஷோல்டர். அதாவது இவ்வளோ தான் துணி ஷோல்டரில் தெரியும். இப்போ உங்கள் மெஷரிங் டேப்பை ஷோல்டருக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. இப்போது உங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப் எவ்வளோ வேணும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே டேப் அங்கேயே வச்சுட்டு கீழே கொண்டு வாங்க. இதுதான் நம்மளோட ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ மறுபடியும் இந்த டேப்பை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. இதுதான் நம்மளோட அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ நம்மளோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டேப்பை வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு செஸ்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேஸ்ட் மார்க் பண்ணலாம். அதே மாதிரி மெஷரிங் டேப்பை வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் லென்த் எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டோட எண்டுலேருந்து தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்லீவோட லென்த் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து மெஷரிங் டேப் இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ரவுண்டு மெஷர் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து டிராஃப்டிங் பேப்பரில் வந்து மார்க் பண்ணலாம், இல்லைனா வந்து நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம பேப்பரை பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலை வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து இந்த மெஷரிங் டேப் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த மெஷரிங் டேப் வச்சு எப்படி மார்க் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச் வருது. அதை நம்ம பாதியாக ஃபோல்டு பண்ணி அதோட பாதி வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிப்போம். பாதி பார்த்திங்கன்னா 7 இன்ச் வருது. ஸோ நம்ம இங்கே வந்து 7 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லா சைஸுக்குமே தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் லென்த் மார்க் பண்ணலாம். ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 16 இன்ச். அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி 17 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணலாம். இதுதான் ஆர்ம் ரவுண்டோட ஃபார்முலா. ஸோ என்னோடய செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36. அது வந்து 2வது லைனில் வருது. அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 + ½ இன்ச். ஸோ 36 செஸ்ட், அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும் ப்ளஸ் ½ இன்ச், அதாவது 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செஸ்ட் எதில் வருதுன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து நான் 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணலாம். செஸ்ட் பார்த்திங்கன்னா 36, அதை 4ல் வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே 9 கிடைக்கும். இங்கே நான் 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 28 டிவைடட் பை 4, நம்மளுக்கு வந்து 7 கிடைக்கும். ஸோ இங்கே நான் 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருந்து இங்கே வந்து மெஷர் பண்ணலாம். அதே மெஷர்மெண்ட் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம பேப்பரை பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலை வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து இந்த மெஷரிங் டேப் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த மெஷரிங் டேப் வச்சு எப்படி மார்க் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச் வருது. அதை நம்ம பாதியாக ஃபோல்டு பண்ணி அதோட பாதி வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிப்போம். பாதி பார்த்திங்கன்னா 7 இன்ச் வருது. ஸோ நம்ம இங்கே வந்து 7 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா சைஸுக்குமே தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணலாம். இதுதான் ஆர்ம் ரவுண்டோட ஃபார்முலா. ஸோ என்னோடய செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36, அது வந்து 2வது லைனில் வருது. அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 + ½ இன்ச். ஸோ 36 செஸ்ட், அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும் ப்ளஸ் ½ இன்ச், அதாவது 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செஸ்ட் எதில் வருதுன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து நான் 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெஷர் பண்ணலாம். அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே மிடில் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே மிடில் பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட செஸ்ட் 40 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் 0.75 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட செஸ்ட் 40 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து கர்வ் லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டில் வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பார்த்திங்கன்னா 10 இன்ச், அதில் 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 11 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போது ஷோல்டர் டு லோவர் பஸ்ட்டில் வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் டு லோவர் பஸ்ட் பார்த்திங்கன்னா 13 இன்ச், அதில் 1.5 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 14.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போது ஃபுல் லென்த் மார்க் பண்ணலாம். ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 16 இன்ச், அதில் 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 17 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள்.
அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச், அதில் ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 7.5 இன்ச் கிடைக்கும். இப்போது அதோட ஹாஃப் எடுத்தோன்னா நம்மளுக்கு 3.75 இன்ச் கிடைக்கும். ஸோ இங்கே 3.75 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். இப்போ என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதில் ஹாஃப் இன்ச் மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 3.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேஸ்ட் டாட் மார்க் பண்ணலாம். என்னோடய செஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 இன்ச், அது வந்து செகண்ட் லைனில் வருது. ஸோ இங்கே நான் வேஸ்ட் டாட் 3 இன்ச்சில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம இங்கே ஹாஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். வேஸ்ட் பார்த்திங்கன்னா 28 இன்ச், அதில் 4 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும். அதில் 3 இன்ச் டாட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு வந்து 10 இன்ச் கிடைக்கும். 10 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணலாம். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 36 இன்ச், அதில் வந்து 2 இன்ச் வந்து லூசிங் ஆட் பண்ணுங்கள். இது வந்து எல்லா சைஸுக்குமே தான். இப்போ நம்மளுக்கு 38 இன்ச் கிடைக்கும். அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து 9.5 இன்ச் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 9.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து இங்கே அதோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சோண்டு கர்வ் ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த கேப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1 லைன் அளவுக்கு தான் இருக்கணும். இவ்வளோ தான் கேப்பே இருக்கணும் இங்கே. இப்போ நம்ம இந்த லைனை வந்து மெஷர் பண்ணலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ நம்ம அதை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த கேப்பை வந்து மெஷர் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச் ப்ளஸ் 1 லைன் அளவுக்கு கேப் கிடைக்குது. அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணலாம். ஹாஃப் இன்ச் ப்ளஸ் 1 லைன். அதோட டபுள் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். ஹாஃப் இன்ச் ப்ளஸ் 1 லைனோட டபுள் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச். ஸோ இங்கே நம்ம வந்து 1.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ இந்த கேப்போட ஹாஃப் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போது லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேலோட எட்ஜு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கேலோட எட்ஜ் அண்ட் லைன் கரெக்டாக இருக்கணும். இப்போது இங்கே நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன் க்ராஸாக போச்சுன்னா பரவாயில்ல, பட் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இந்த கேப்பை வந்து மெஷர் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம 2 சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கேப்பை மெஷர் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணலாம். என்னோடய வேஸ்ட் டாட் பார்த்திங்கன்னா 3 இன்ச். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் லைன் மேலே தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது வேஸ்ட் டாட்டோட 1/2. இப்போ நம்ம இந்த லைனை வந்து மெஷர் பண்ணலாம். அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இந்த லைனில் வந்து மார்க் பண்ணலாம். இப்போது ஸ்கேலை இந்த பாயிண்டில் இப்படி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்போது இங்கே நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட செஸ்ட் 40 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 40 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் 0.75 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ கர்வ் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த கேப்பை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். அதை நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வர மெஷர்மெண்ட் இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள்.
அந்த மெஷர்மெண்ட் இப்போ நம்ம வந்து சர்க்கிளாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டாட்ஸ் எல்லாமே சேர்த்து கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணலாம். இப்போது இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணலாம். ஸோ என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதில் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஷேப் கொடுக்கலாம்.
இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இந்த கர்வ் லைன் வருது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் மெஷர் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஸ்லீவ் லென்த். இப்போது நம்ம இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைனோட மிடில் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணலாம். என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேயுமே 0.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டாட் எல்லாமே வந்து ஃபோல்டு பண்ணலாம்.
இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் இது கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கேயும் நம்ம கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கூட ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டோட மிடில் பாயிண்ட்டில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அத நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்வ் லைன் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இங்கேயுமே அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ மறுபடியும் இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துட்டு அந்த லைன் மேலே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 சைட்லையுமே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டிச்சிங்க்காக. இங்கே எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எடுக்காதீங்க. இங்கேயுமே எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எடுக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு பார்ட் எடுத்துகிட்டு லைன் மேலே ஸ்ட்ரைட்டாக வைங்க. இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் கேப் விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்க்காக. இங்கே எந்த ஒரு கேப்புமே விடாதீங்க. மறுபடியும் இங்கே 2 சைட்லேயுமே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து கேப் விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்க்காக.
ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 பார்ட்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த மார்க்கிங் மேலே வச்சுட்டு 2 லைனுமே கரெக்டாக அந்த லைன் மேலே உட்காரணும். இப்போது லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொஞ்சோண்டு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணுங்கள். அதே மெஷர்மெண்ட் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட பேக் ஸ்லீவ் லென்த். பேக் ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 7 இன்ச், ஃப்ரண்ட் ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 7 இன்ச். 7 + 7 நம்மளுக்கு வந்து 14 இன்ச் கிடைக்கும். அதில் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக. நம்மளுக்கு 15 இன்ச் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 15 இன்ச் 2 சைட்லையுமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான காட் செட் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு காமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ குட் டே. பாய் பாய்.